ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாக்ஸேஷன். சிஏ இன்டரில் 6 பேப்பர் இருக்குது. அதில் வந்து தேர்டு பேப்பர் வந்து டாக்ஸேஷன். அதில் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. ரெண்டுமே 50 மார்க்ஸ். முதல்ல வந்து டைரக்ட் டேக்ஸ் 60 மார்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து 40 மார்க்கும் இருந்துச்சு. இப்போ வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணப்போ ரெண்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைரக்ட் டேக்ஸ் வந்து 50 மார்க், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸ் 50 மார்க். டைரக்ட் டேக்ஸில் என்ன படிப்போம்னா இன்கம் டேக்ஸ் தான். டைரக்ட் டேக்ஸில் மேஜராக இருக்கக்கூடியது, அதாவது டைரக்ட் டேக்ஸோட எக்ஸாம்பிள் தான் இன்கம் டேக்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் தான். டைரக்ட் டேக்ஸ் நிறையா இருக்கும். அது ஏன் இன்கம் டேக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்கன்னா, இதுதான் மேஜர் ஆஃப் த இன்கம் டு த கண்ட்ரி. இதை பொறுத்து தான் டைரக்ட் டேக்ஸில் மேஜராக வரக்கூடியது வந்து இன்கம் டேக்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் டேக்ஸ் என்னென்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ்டி. அது வந்து செக்ஷன் பியில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் டேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்னென்னா இதை பற்றின இன்ட்ரொடக்ஷன்ஸ், டேக்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் டேக்ஸ் ரேட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் பர்சன்ஸ்னால் என்ன, நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸபிள் இல்லை தான், ஆனால் அது வந்து ஸ்லாப் ரேட்டை பொறுத்து மாறும். சில அக்ரிகல்ச்சரல் இன்கமும் பிஸ்னஸ் இன்கமும் கலந்துருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரூல் இருக்கும். ரூல் 7A அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சர்சார்ஜ்னால் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சன்ஸ், இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், கம்பெனி அந்த மாதிரி 7 டைப்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு என்னென்ன டேக்ஸ் ரேட், அதுக்கப்புறம் கேஷுவல் இன்கம்க்கு என்ன டேக்ஸ் ரேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபைடு டேக்ஸ் ரேட் வந்து சிலதுக்கு இருக்கும். அதாவது கேஷுவல் டேக்ஸ் ரேட், அதாவது வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 30% வந்து டேக்ஸபிள். அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக சம்ஸ் ரிலேட்டட்னு பார்த்துட்டிங்கன்னா ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. அது என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டால் தான் சர்சார்ஜ்னு வரும். சர்சார்ஜுங்கிறது டேக்ஸுக்கு டேக்ஸ் போடுறது. அதாவது இப்போ இன்கம் வந்து அந்த லெவலை தாண்டும் போது, இப்போ 50 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா சர்சார்ஜ் வரும். அந்த 50 லட்சத்துலேருந்து நீங்கள் ஒரு 50 லட்சத்தி ஒரு 2000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகுமா? அதை விட நீங்கள் இன்கம் அரைஸ் ஆகிருக்குல்ல, அதை விட நீங்கள் கட்டக்கூடிய சர்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, ஒரு 2000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வரைக்கும் மட்டும் சர்சார்ஜ் போட்டால் போதும், அதுக்கு மேலே போடக்கூடாது. அது ரிமைனிங் இருக்கிறத என்ன பண்ணுறதுனா ரிபேட்டாக எடுத்துக்கலாம். அதுதான் 87A ரிபேட்டுன்னு சொல்லுவோம், செக்ஷன் 87A. ஓகே, இது வந்து சாப்டர் 2ல் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரை பற்றி டீட்டெயிலாக நிறைய பார்க்குறது இருக்குது. அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ் ஆகும். அந்த டேக்ஸ் ரேட்ஸ்லாம் வச்சு தான் நீங்கள் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், டேக்ஸ் லைபிலிட்டியை வந்து ஃபைன் பண்ணுவீங்க. சாப்டர் 2 ரெசிடென்ட்ஸ் அண்டு ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். ரெசிடென்ட்ஸ்னால் அவங்க இந்தியாவில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து டிசைட் பண்ணுறது. சிட்டிசன் வேறு, ரெசிடென்ட்ஸ் வேறு. சிட்டிசன்னால் அவங்க பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே இருக்கோ அதை பொறுத்து டிசைட் பண்ணுறது. இதை பொறுத்து பிளேஸ் ஆஃப் பர்த். இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன். இந்தியாவை தவிர வேறு என்னது கண்ட்ரியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஓகேவா? ரெசிடென்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கான சில கண்டிஷன்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸை வச்சு அவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணுவோம். ரெசிடெண்ட், அதுக்கப்புறம் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் என்ன, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த சாப்டர். சிம்பிளான சாப்டர். இந்த சாப்டர்லேருந்து 6 மார்க்ஸ் வரைக்கும் எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் நல்லா பார்த்துட்டா கம்மியான எஃபர்ட்ஸில் மற்ற சாப்டரை கம்பேர் பண்ணும் போது இந்த சாப்டரில் வந்து லெஸ் எஃபர்ட்ஸ் போட்டால் போதும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 6 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும் 50 மார்க்ஸில். ஃபஸ்ட் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ். அதை எப்படி பிரிக்கலாம்னா இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப் இவங்களுக்கு வந்து தனி. அதுக்கப்புறம் ஃப்ரம், எல்எல்பி, ஏஓபி, பிஒய், கம்பெனி இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்பீங்க. சும்மா ஒருக்கா படித்து பார்த்தாலே என்னென்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வந்து நம்ம கடைசியாக பார்த்துடலாம். எல்லா சாப்டரும் முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் பேசிக்ஸ் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா டேக்ஸ் ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அது வந்து சிம்பிளாக தெரியும். அதுக்கப்புறம் சில கண்ட்ரியில் வந்து டேக்ஸஸ்லாம் இருக்காது, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அதுக்கப்புறம் டேக்ஸோட எவால்யூஷன், அதுக்கப்புறம் ஏன் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் கொண்டாந்தாங்க, சிலபஸை தாண்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா பார்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தால் டைம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக பார்த்துக்கலாமாங்கிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து சொல்லாமல் ஃபஸ்ட் எடுத்தனோட செகண்ட் சாப்டர் வந்து வந்துட்டேன்.
இப்போ வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்க்கு வந்து 3ஆக பிரிக்கலாம். ரெசிடெண்ட், அதுக்கப்புறம் டீம்டு ரெசிடெண்ட், அதுக்கப்புறம் நான் ரெசிடெண்ட். டீம்டு ரெசிடெண்ட்னா என்னங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிடெண்ட்லேயே 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ரெசிடெண்ட் அண்டு ஆர்டினரி ரெசிடெண்ட், அதுக்கப்புறம் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். இதெல்லாம் என்னென்னங்கிறது வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதை பொறுத்து வரும். ஆனால் ஃப்ரம் எல்எல்பி, ஏஓபி, பிஓஐ கம்பெனி அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 தான், ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக. இந்த வீடியோலாம் இதை மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலான்னா அதோட ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். அவங்க வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா எதெல்லாம் டேக்ஸபிள் ஆகும், அதுக்கப்புறம் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா எதெல்லாம் டேக்ஸபிள் ஆகும். ரெசிடெண்ட்டுக்கு வந்து குளோபல் இன்கம் டேக்ஸபிள் ஆகும். அதுக்கப்புறம் நான் ரெசிடெண்ட்டுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் டேக்ஸபிள் ஆகும். இந்தியாவுக்குள்ளே சம்மந்தம்னா ரிசீவ்டு, அதுக்கப்புறம் அக்வேர் ஆர் அரைசன், அதே டீம்டு ரிசீவ்டு, டீம்டு அக்வேர் ஆர் அரைசன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்தியாவில் டேக்ஸபிள் ஆகும். அதுக்கு சில எக்ஸம்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ரெசிடென்டல் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோன்னா இந்தியாவில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா. கீழே கொடுத்துருக்கிற 2 கண்டிஷனில் இது 2 கண்டிஷன்ஸ் 1, 2 இது 2ல் ஏதோ ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட அவங்க வந்து இண்டிவிஜுவல் இஸ் செட் டு பி த ரெசிடென்ட் இன் இந்தியா. அவங்க வந்து ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா இந்தியாவில் போன வருஷத்தில் அதாவது ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் ஆர் மோர் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்போ வந்து அவங்க இண்டிவிஜுவல்ஸ். அல்லது ப்ரீவியஸ் இயரில் அட்லீஸ்ட் 60 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து அதுக்கு இமீடியட்லி ப்ரீசீடிங் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4 இயர்ஸில் 365 டேஸ் ஆர் மோர் ஸ்டே பண்ணியிருக்கணும். இது 2ல் ஏதோ ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட அவங்க வந்து ரெசிடெண்ட். அந்த 2 கண்டிஷன்ஸ் என்னங்கிறத வந்து சிம்பிளாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் இருக்குல்ல 182 டேஸ் ஆர் மோர் ஈக்குவல் டு ஆர் 182 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கணும் இந்தியாவில். செகண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோன்னா ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ டேஸ் இருக்கணும், 60 டேஸ் இருக்கணும். 60 டேஸ் ஆர் மோர் ப்ளஸ் இது மட்டும் இருந்தால் பத்தாது, இது கூட சேர்ந்து ப்ரீவியஸ் இயரில் ப்ரீவியஸ் இயரில் இமீடியட்லி ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர் அந்த ஐ கூட போட்டுக்கலாம். இமீடியட்லி ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்துலேருந்து இமீடியட்டாக அதுக்கு முந்தின ஒரு 4 வருஷத்தில் இதில் பார்க்கணும். அதில் வந்து எவ்வளோ டேஸ் இருந்திருக்கோம்னா 365 டேஸ் ஆர் மோர். இது 2 சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரெசிடெண்ட், அதர்வைஸ் வந்து நான் ரெசிடெண்ட். இதுதான் சிம்பிளான பேசிக்ஸ் கான்செப்ட். இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் தான். இது 2ல் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட ஹீ இஸ் ரெசிடெண்ட். இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அந்த இண்டிவிஜுவல் என்னன்னு சொல்லுவோம்னா நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுன்னு சொன்னோம்ல, அது இதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டே பண்ணுறது வந்து எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஸ்டே இன் இந்தியானா இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும். 12 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் இந்தியானா எக்ஸாம்பிள் சும்மா இதுதான் கீழே இருக்கிற பாட்டம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு வரைக்கும் எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த சி பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த சி கோஸ்ட் லைன் இருக்கும், அதிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருந்தால் கூட இந்தியாவில் இருக்கிறதா தான் எடுத்துக்குவோம். அவங்க வந்து ஷிப்பில் இருந்தாலும் சரி, போட்டில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ்குள்ளே இருந்தாங்கன்னா, இந்தியாவிலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ்குள்ளே இருந்தாங்கன்னா இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கிறதா தான் நாம் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து 182 டேஸ் அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல, அது வந்து கண்டினியூஸாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது வந்து விட்டு கூட இருக்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஃபாரின் போகலாம், மறுபடியும் இந்தியாவுக்கு வரலாம். அது வந்து கண்டினியூஸாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸில் இருந்தாங்கன்னா அதே பிளேஸில் தான் இருக்கணும். இப்போ வந்து மும்பையில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிறாங்க, மறுபடியும் சென்னைக்கு வராங்க, அங்கே கொஞ்ச நாள் இருக்காங்க, மறுபடியும் ஆஸ்திரேலியா போகிறாங்க, மறுபடியும் ஹைதராபாத் வராங்க. அந்த மாதிரி மாறி மாறி கூட வந்துக்கலாம். ஒரே பிளேஸில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. யூஸ்வல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது.
அதுக்கப்புறம் அந்த ஸ்டே இன் இந்தியாவில் வந்து எடுத்துக்கோங்களேன், ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் படி வந்து ஃபஸ்ட்டு டேவை வந்து நம்ம விட்டுருவோம், லாஸ்ட் டேவை வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 டேட்டுமே எடுத்துக்கங்க. போத் த டேட் ஆஃப் டிபேச்சர் as well as the date of arrival are considered to be in India. ஃபஸ்ட்டு அவன் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பான்ல, அந்த டேட்டும் இந்தியாவில் இருந்ததாகவே எடுத்துக்கோங்க. ஃபுல் டேட்டையும் இந்தியாவில் இருந்ததாகவே எடுத்துக்கலாம். இந்தியா விட்டு போயிருப்பான்ல, அந்த லாஸ்ட் டேட்டும் இந்தியாவில் இருந்ததாகவே எடுத்துக்கலாம். இதுலேயே ஸ்பெசிஃபைடாக சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு ஆக்டில் ஸ்பெசிஃபைடாக சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இதை வந்து லா பேப்பரில் வந்து படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா படிப்பீங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி தான் சிட்டிசன்ஷிப் எதை பொறுத்து டிசைட் பண்ணுறாங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் டொமிசைல். ஆனால் இண்டிவிஜுவல் எதை பொறுத்து இருக்காங்கன்னா இந்தியாவில் ஸ்டே பண்ணி இருக்கிறத பொறுத்து தான். சரி, ஓகே. இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் மேலே பார்த்தோம்ல, பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்ன மறுபடியும் இருக்க சொல்லுங்கள், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஃபஸ்ட்டு என்னென்னா 182 days. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ப்ரீவியஸ் இயரில் வந்து ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 182 days. செகண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் வந்து மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 days ப்ளஸ் இம்மிடியட்லி ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயரில் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 365 days. இதுதான் பேசிக் கண்டிஷன்ஸு. இதுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன எக்ஸம்ஷன்னா, கீழே இருக்கிற 2 பேர்த்துக்கும் அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான். என்ன சான்ஸ்னால், போன வருஷத்தில் நீங்கள் 182 days இருக்கணும், அதுதான் அவங்களுக்கான கண்டிஷன்ஸ். அது வந்து 60 days போன வருஷத்தில் இருந்துருங்க, அதுக்கப்புறம் வந்து 365 days இருங்க, அந்த கண்டிஷன்ஸ் வந்து நாட் அப்ளிகபிள். அப்படியே இருந்தாலும் நாட் பி ட்ரீட்டட் அஸ் த ரெசிடென்ட், அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நாட் அப்ளிகபிள். அதுதான் இதில் சொல்கிறது. அந்த 182 days ஆர் மோர் அது மட்டும்தான் அவங்களுக்கு அப்ளிகபிள். யாராக இருக்குன்னா, கீழே சொல்லியிருக்கிற கேட்டகரி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுக்கு. கீழே யார் சொல்லியிருக்காங்கன்னா 2 பேர் சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் who leave India during the relevant previous year as a member of a crew of Indian ship or for the purpose of employment outside India. இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க, அதாவது இந்தியாவில் பிறந்திருக்காங்க, அவங்க வந்து இந்தியா விட்டு போகிறாங்க ப்ரீவியஸ் இயரில். எதுக்காகனா க்ரூ ஆஃப் என் இந்தியன் ஷிப்புக்கு போகிறாங்க, இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட்க்கு வேண்டி அவுட் சைட் இந்தியா போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னது 182 days ஆர் மோர் இந்த ப்ரீவியஸ் இயர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியன் ரெசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். இந்தியன் ஒரிஜின்னா இந்தியாவில் வாழ்ந்துருப்பாங்களா, அவங்க தாத்தாவோ பாட்டியோ அவங்க அப்பாவோ அந்த அவங்க வந்து அதே லைனில் அவங்க அது அப்படியே ப்ரீவியஸில் போயிட்டே இருக்கும் அது வரைக்கும். either of his parents or either of his grandparents was born in undivided India. undivided இந்தியானா இந்தியா பாகிஸ்தான் அதை தனியாக பிரித்தாங்களா, அது பிரிக்காதுக்கு முன்னால் இருக்கிறதுல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எப்போது வந்தாங்கன்னா, அவங்க வெளிநாட்டில் தான் தங்கியிருக்காங்க, ஆனால் எப்போதும் வந்திருந்தாங்கன்னா கம்ஸ் ஆன் எ விசிட் டு இந்தியா டியூரிங் த ரிலவென்ட் ப்ரீவியஸ் இயர். அவங்களுக்கு வந்து அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான், 182 days மட்டும்தான். ப்ரீவியஸ் இயரில் மோர் தேன் ஈக்குவல் டு ஆர் மோர் தேன் ஈக்குவல் இது 2 persons. யார் 2 persons? இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹூ லிவ்ஸ் டியூரிங் த ரிலவென்ட் ப்ரீவியஸ் இயர். எதுக்காக இருக்கலாம்னா க்ரூ ஆஃப் இந்தியன் ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியாவுக்காக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் த பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அவுட் சைட் இந்தியாவில் இருக்காங்க, இந்தியாவுக்கு எப்போது விசிட் பண்ண வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான். இதுக்கு மறுபடியும் இன்னொரு எக்ஸம்ஷன், செகண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து மறுபடியும் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க, income which occurs or arise outside India except income from the business controlled in or profession set off in India.
இந்தியாவை தவிர வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இன்கம் இருக்குல்ல, அது வந்து ஃபாரின் சோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபாரின் சோர்ஸ் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இன்கம் வந்திருக்குல்ல, இந்தியாவோட இன்கம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இது இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்கம், இந்தியா இன்கம் 15 lakhs ஆர் 15 lakhsக்கு அதிகமாக இருந்தால், இது வந்து எக்ஸீடிங் 50 lakhs தான். 15 lakhs இருந்தால் கூட எடுத்துக்கூடாது, 15 lakhs 1 rupees இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த 2 கண்டிஷன்ஸ் மறுபடியும் ஒரு எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பேசிக்காக 182 days மட்டும்தானே சொன்னோம். 182 days ஆர் மோர் இந்த ரிலவென்ட் ப்ரீவியஸ் இயர் இந்தியாவில் இருந்திருக்கணும். பட் அவங்களுக்கு இன்னொரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்தியாவில் வந்து அட்லீஸ்ட் 120 days ஆர் ப்ரீவியஸ் இயரில் வந்து 120 days இருக்கணும். நார்மலாக 60 days தானே, இவங்களுக்கு வந்து இன்னொரு 60 நாள் சேர்த்து அட்லீஸ்ட் 120 days இந்த ப்ரீவியஸ் இயர் இருக்கணும். அதுக்கப்புறம் மற்றபடி சேர்ந்தான் இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் வந்து 365 days ஆர் மோர் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து மறுபடியும் பார்த்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். மேலே ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்னா இது ரெண்டும் தான். ப்ரீவியஸ் இயரில் வந்து 182 days ஆர் மோர் இருக்கணும். இல்லைன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து 60 days ஆர் மோர் இருந்தால் போதும். ப்ளஸ் இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் வந்து 365 days ஆர் மோர் இருக்கணும். இதை வந்து இன்னும் நல்லா சொல்லணும்னா, ப்ரீவியஸ் இயர்னு என்ன எடுத்துக்கோன்னா, நம்ம இப்போ வந்து 24-25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் இயர் என்ன எடுத்துக்கோன்னா 23-24, இது வந்து ப்ரிசீடிங் இயராக ப்ரீவியஸ் இயர். இதில் வந்து 182 days ஆர் மோர் இருக்கணும். அல்லது இதில் வந்து 60 days ஆர் மோர் இருங்க. (22-23) இதுலேருந்து 4 years எடுத்துக்கணும். இதுலேருந்து 4 years வரும். 22-23, அதுக்கப்புறம் 21-22, 20-21, 19, 20 இந்த 4 வருஷத்தில் 365 days ஆர் மோர் இருக்கணும். ப்ரீவியஸ் இயரில் வந்து 60 days ஆர் மோர் இருக்கணும். அது நார்மலான கண்டிஷன்ஸ், ஓகேவா? அது எக்ஸம்ஷன்னு சொல்லி இப்போ இந்தியாவில் இருக்காங்க, இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க, அவங்க வந்து அவுட் சைட் இந்தியா போகிறாங்க. 2 கண்டிஷன்ஸ். ஒன்றா க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன்ஷிப்பாக போகிறாங்க, இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியாவுக்கு வேண்டி போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், 182 days ஆர் மோர். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க, பட் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின்ஸ். இந்தியன் ஒரிஜினல் அவங்க தாத்தாவோ பாட்டியாவோ இந்தியாவில் பிறந்திருக்காங்க, இந்தியாவோட சிட்டிசனாக இருந்திருக்காங்க. அவங்களோட ஒரிஜின் தான் இவங்க, அவங்களோட சன்னதிகள்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு வேண்டி ஏதோ ஒரு விசிட்ஸுக்கு வராங்க. அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே கண்டிஷன் தான், 182 days ஆர் மோர் வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும். அந்த செகண்ட் கண்டிஷன் 60 days இருக்கிறது, அது எதுவுமே இவங்க 2 பேர்த்துக்கு அப்ளிகபிள் இல்லை. பட் ப்ரொவைடட் இந்த செகண்ட் கண்டிஷன்ஸுக்கு இன்னொரு எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் நிறையா சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால், நிறைய சம்பாதிக்கிறதுனா எது எடுத்துக்கலாம்னா 15 lakhs அதிகமாக இருக்கணும். 15 lakhs இருந்தால் கூட எடுத்துக்க மாட்டாங்க, 15 lakhsக்கு அதிகமாக இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 கண்டிஷன் தான். நார்மலாக என்ன பார்த்தோம், ப்ரீவியஸ் இயரில் வந்து 182 days ஆர் மோர் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் வந்து 60 days ஆர் மோர் இருக்கணும். அதுக்கப்புறம் இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் வந்து 365 days ஆர் மோர் இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு அதில் ஸ்மால் சேஞ்சஸ். அந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து 182 days சேம் தான். அந்த என்ன ஸ்மால் சேஞ்சஸ்னால், ப்ரீவியஸ் இயரில் வந்து 60 days அங்கே இருப்போம்ல, இங்கே வந்து 120 days இருக்கணும். அதுக்கப்புறம் இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் வந்து 365, அது ஆஸ் யூஷுவல் தான். அவ்வளோதான். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி எக்ஸம்ஷன்லாம் இல்லை. இன்கம் அதை பற்றின எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்தியன்ஷிப்புக்கு வேண்டி போயிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியாவுக்கு வேண்டி போயிருக்காங்க, இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரே கண்டிஷன் தான், 182 days ஆர் மோர் இந்த ப்ரீவியஸ் இயர் ஸ்டே இன் இந்தியா. அப்படி இருந்தாங்கன்னா தான் இங்கே வந்து ரெசிடென்ட். ஹவு டு டிட்டர்மைன் எ ஸ்டே இன் இந்தியன்ஷிப். அதுக்கப்புறம் ஓகே, இந்தியன்ஷிப்புக்கு வேண்டி போகிறாங்களா, அவங்களுக்கு வந்து எப்படி க்ரூ மெம்பராக போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்கிறது எப்படி டிசைட் பண்ணுறது. அது வந்து சிம்பிள் தான். அவங்க 365 days எடுத்துக்குங்க, அதுலேருந்து வெளிநாட்டில் எவ்வளோ போயிருக்காங்களோ அதை வந்து லெஸ் பண்ணிக்கிங்க.
அது வெளியில் போயிருக்கிறது எது லெஸ் பண்ணோம்னா பீரியட் கமென்சிங் ஃப்ரம் வந்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்னு இருக்கும். கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜாயினிங் continuous discharge certificate in respect of joining the ship by the city individuals for the eligible voyage. அதுக்கப்புறம் கேட் என்டர்ட் இன்டு த கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சைனிங் ஆஃப்னா அதில் சேர்றது, அதுக்கப்புறம் அதை விட்டு விலகி வர்றது. அது ரெண்டும் டேட் இருக்குல்ல. இது எக்ஸாம்பிள் ஒரு 300 days இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சைன் பண்ணுறேன், ஒரு 300 days கழிச்சு அதை வந்து சைன் ஆஃப் பண்ணுறேன், அதாவது ரிசைன் பண்ணுறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து 300 days வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறது வந்து ஸ்டேஷன் இந்தியா, அதுதான் எடுத்துக்கணும். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் illustration 1. Mr. Anand is an Indian citizen and member of a crew of Singapore bound Indian ship engaged in the carriage of the passenger. இது வந்து சிம்பிளாக என்னென்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கான். அவன் வந்து க்ரூ ஆஃப் இந்தியன் ஷிப் எங்கன்னா சிங்கப்பூர் போகிறாங்க. இது எப்போனா டிபார்ச்சர் ஃப்ரம் சென்னை போர்ட் எப்போனா 6th June 2023. ஓகே, ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 23-24. அதுக்கப்புறம் டிட்டர்மின் த ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆனந்த் அவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு கன்சிடரே பண்ணிக்க தேவையில்லை, அதனால் அந்த கண்டிஷன்ஸே நம்மளுக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அந்த 365 days நம்ம எது லெஸ் பண்ணுவோம், வெளியே அந்த ஷிப் ஏறி போயிட்டு அந்த டேட்லாம் ஷிப் சைன் பண்ணியிருப்பாங்களா அதுவும், அதுக்கப்புறம் அதை வந்து சைன் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அதையும் சைன் பண்ணதும், அதுக்கப்புறம் சைனிங் ஆஃப் பண்ணதும் அதை வந்து எடுத்துக்குவோம். எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஜாயின் பண்ணது வந்து 6th June. இதுலேருந்து அதுக்கப்புறம் 9th December. இது வந்து எவ்வளோ டேஸ்ன்னு கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுறது, 6th June அந்த டேட்டும் எடுத்துக்குவோமா. 6th June ஜூனில் வந்து 30 days, 6th June அதுவும் எடுத்துக்குவோம். அப்போ வந்து 25 days இங்கே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அது வந்து 25 June இல்லையா. ஜூலை வந்து 31 days, ஆகஸ்ட் வந்து 31 days, செப்டம்பர் வந்து 30, அக்டோபர் வந்து 31, நவம்பர் வந்து 30, அதுக்கப்புறம் டிசம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிசம்பரில் தானே சைன் ஆஃப் பண்ணுறாங்க, அது வந்து 9, அந்த 9th date வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ 9th date வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து 9. டோட்டலாக பார்த்தோன்னா எவ்வளோ டேஸ் வருதுன்னா 187 days வருது. 365லேருந்து 187 பண்ணுவோம். இது வந்து லீப் இயராக என்னென்னு பார்க்கணும். இது வந்து 2024 தானே, அப்போ வந்து இது லீப் இயர். ஸோ 366 minus 187. ஸோ 366லேருந்து 187 பண்ணால் எவ்வளோ 179 days தான் இருக்குது. இது லெஸ் தேன் 182 days. ஸோ ஹீ இஸ் அ நான் ரெசிடென்ட் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 24-25. ஓகேவா. வந்து டீம்டு ரெசிடென்ட்னு யாரை எடுத்துக்கணும், அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவங்களோட டோட்டல் இன்கம் அதர் தேன் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ். அப்படின்னா சிம்பிளாக சொன்னோம்னா இந்தியன் இன்கம் அது எவ்வளோ 15 lakhs மேலே இருக்குன்னா, எக்ஸீடிங் த 15 lakhs டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அதுக்கப்புறம் நாட் லைபிள் டு டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி ஆர் த டெரிட்டரி பை ரீசன் ஆஃப் ஹிஸ் த domicile or the residence or any other criteria of similar nature. ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து எந்த கண்ட்ரிலையுமே டேக்ஸ் கட்ட தேவையில்லை. எல்லா கண்ட்ரிலையும் அவங்க சொல்லியிருக்கிற கண்டிஷன்ஸு கம்மியாக தான். இப்போ வந்து இந்தியாவில் வந்து 182 days மோர்னு இருக்கா, அவன் வந்து ஒரு 182 days இருந்துட்டு அந்த டேக்ஸ் அவேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி போயிடறான். ப்ரீவியஸ் 4 years 365 days அது கரெக்டாக பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனோட இன்கம் வந்து இது யாருக்கு அப்ளிகபிள்னா இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான், வேறு இருக்குல்ல இந்தியன் சிட்டிசன். அதுக்கப்புறம் இன்கம் வந்து 15 lakhs or more இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15 lakhs எடுத்துக்கூடாது, எக்ஸீடிங் 15 lakhs 1 rupees அந்த மாதிரி இருந்தால் 15 lakhs மேலே இருந்துச்சுன்னா அவங்கள வந்து டீம்டு ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லிடுவோம். ஏன்னா 5 லட்சம் வருது, அதை டேக்ஸ் பண்ணால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவென்யூ தானே. அது எல்லாத்துக்கும்லாம் போட்ட முடியாது, இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் போட முடியும். ஓகே, அவ்வளோதான் இது டீம்டு ரெசிடென்ஸ். illustration 2. பிரெட்லின்னா என்ன ஒரு பேர், அப்போ வந்து ஹீ இஸ் அன் இண்டிவிஜுவல். ஓகேவா. அதுக்கப்புறம் ஏன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர், அப்போ வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர்னால் இந்தியன் சிட்டிசனில் ஆஸ்திரேலியன் சிட்டிசன். விசிட்ஸ் இந்தியா ஃபார் 100 days இன் எவ்ரி ஃபினான்சியல் இயர். திஸ் ஹேஸ் பீன் ஹிஸ் ப்ராக்டிஸ் ஃபார் த பாஸ்ட் 10 ஃபினான்சியல் இயர்ஸ். கடந்த 10 வருஷமாக அவர் வந்து இந்தியாவுக்கு ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லேயும் 100 நாள் வந்துட்டு போகிறாரு. 100 நாளாவது ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லேயும் இந்தியாவில் இருக்கார் கடந்த 10 வருஷமாக. அதுலேருந்து கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் ஹிஸ் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 24-25. 24-25ஓட
ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிடெண்ட்டாக நாட் ரெசிடெண்ட்டாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெசிடெண்ட்டாக நாட் ரெசிடெண்ட்டாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவர் வந்து இண்டிவிஜுவல். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா 2 கண்டிஷன்ஸ் படித்தோம்ல. ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர் லெவலில் இருந்திருக்கணும், மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 182 days. செகண்ட் கண்டிஷன்ஸ் இது அல்லது ஆர் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 days in the previous year. அதுக்கப்புறம் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 365 days in the 4 immediately preceding previous year. ஓகேவா? அது ரெண்டையும் சேர்த்து பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து ரெசிடென்ட், மற்றபடி அவர் வந்து நான் ரெசிடென்ட். இப்போ வந்து போன வருஷம் 182 days இருந்திருக்காரா, ஒவ்வொரு வருஷம் 100 நாள் தான் இருக்கார். ஸோ போன வருஷம் வந்து 182 days இல்லை. ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. செகண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். போன வருஷம் ப்ரீவியஸ் இயரில் வந்து 100 நாள் இருந்திருக்காரு. ஸோ மோர் தேன் 60 days, அது சாட்டிஸ்ஃபைடு. அது கூட இன்னொன்று சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 365 days இருந்திருக்காரான்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது 24-25 கேட்டிருக்காங்களா, அப்போ வந்து 23-24 வந்து 100 days இருந்திருக்காரு. அப்போ வந்து மோர் தேன் 60 days இருந்திருக்காரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடு. இது கூட இன்னொன்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுக்கு முன்னால் ஒரு 4 வருஷம் எடுத்துக்கணுமா, 23-24 அது கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்ஸை வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம் நம்ம எழுதுறதை விட. அதுக்கப்புறம் 22-23, 21-22, 20-21, 19-20 இந்த 4 வருஷத்தில் 365 days ஆர் மோர் இருந்திருக்கணுமா, 365 daysக்கு மேலேயே இருந்திருக்காரு. ஸோ 400 days இருந்திருக்காரு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. ரெண்டாவது கண்டிஷன்ஸ் எது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காருன்னா 60 days ப்ரீவியஸ் இயர் இருந்திருக்காரு. 60 daysக்கு பதிலாக 100 days இருந்திருக்காரு மோர். அதுக்கப்புறம் 365 days மோர் இருந்திருக்காரு, அதை விட அதிகமாக இருந்திருக்காரு. ஸோ செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அவர் வந்து ரெசிடென்ட்னு கண்டுபிடிச்சிட்டோமா, அவர் வந்து ரெசிடென்ட்டாக நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு 2 தான் எல்லா கேசஸ்லேயும் வரும். லாஸ்ட் 2 வந்து அந்த ஸ்பெசிஃபைடு கேசஸ் மட்டும்தான் வரும். நார்மலாக எடுத்துட்டோன்னா இது மட்டும்தான் வரும். இது 2 தான் வரும். 2ல் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். இல்லைன்னு 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும், 2ல் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் அவர் வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா தான் அவர் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட். இதில் வந்து செகண்ட் கண்டிஷன்ஸ் வருஷத்துக்கு 100 நாள் தான் இருக்காரா, சிம்பிளாகவே தெரியும். அப்போ வந்து 7 வருஷத்தில் வந்து 700 நாள் தான் இருந்திருப்பார். இந்த கண்டிஷன்ஸ் படி என்ன இருந்திருக்கணும், 729 days ஆர் லெஸ். அப்போ வந்து 729 நாளைக்கு கம்மியாக தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். அதனால் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். லெஸ் தென் 730 days he is not ordinary resident. An individual not being an Indian citizen should be a not ordinary resident if he satisfy any one of the following conditions specified under section 6 subsection 6. அது என்னன்னா preceding the relevant previous yearல 10 previous year preceding the relevant previous yearல 9 வருஷம் வந்து நான் ரெசிடென்ட்டாக இருந்திருக்கணும். செகண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 7 previous year preceding the relevant previous yearல 729 days ஆர் லெஸ் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். இதில் வந்து செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனால he is not ordinary resident. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, next would your answer change if the above facts relate to the Srinath, an Indian citizen who resides in Australia and represent the Australian cricket team? இந்தியன் சிட்டிசனாக இருக்காரா? ஓகே, அப்போ வந்து இவருக்கு செகண்ட் அந்த ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ரீப்ரசன்ட் த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம். அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த above facts relate to the Mr. Srinath, an Indian citizen who residing in Australia comes on a visit to India. He would be treated as a non-resident in India irrespective of his total income excluding
income from foreign sources since his stay in India in the current financial year is in any case is less than 120 days. என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கா. இந்தியன் ஒரிஜினாக இருக்கார், இந்தியன் சிட்டிசனாக இருக்கார், அல்லது பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜினாக இருக்கார். ஓகேவா. இந்தியாவுக்கு எப்போதான் விசிட் பண்ணுறாரு, வழக்கமாக எங்கேயோ வெளிநாட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ப்ரொவைடட் அவரோட இன்கம் வந்து மோர் தென் 15 lakhs இருக்கணும். அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் என்னென்னா 182 days ஆர் மோர் வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும், அல்லது 120 days ஆர் மோர் ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும். ப்ரீவியஸ் இயரில் இருந்து அதுக்கு முந்தின ஒரு 4 வருஷத்தில் 365 days ஆர் மோர் இருக்கணும். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து அவர் 100 days தான் இருந்திருக்காரா. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அவர் இன்கம்மை பற்றி நம்ம கன்சிடரே பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிறதான் இங்கே ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் செகண்டுக்கான ஆன்சர். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வுட் பி யுவர் ஆன்சர் இஃப் ஸ்ரீநாத் ஹேட் விசிட்டட் இந்தியா ஃபார் 120 days இன்ஸ்டீட் ஆஃப் 100 days எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் 120 நாள் வராங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்ரீநாத், ஸோ இந்தியன் சிட்டிசனா. அப்போ வந்து இன்கம் மோர் தென் 15 lakh, இந்தியன் இன்கம் மோர் தென் 15 lakh இருந்துச்சுன்னா இந்த 120 days கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த 125 days கண்டிஷன்ஸ்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து 120 days ஆர் மோர் இருந்திருக்கணும், அல்லது ப்ரீவியஸ் இயர்லேருந்து முந்தின ஒரு 4 வருஷத்தில் 365 days ஆர் மோர் இருந்திருக்கணும். அவரோட இந்தியன் இன்கம் மோர் தென் 15 lakh இருந்துச்சுன்னா ஹீ இஸ் அன் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதுதான் தியரியாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். இன் திஸ் கேஸ் இஃப் ஸ்ரீநாத் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் இன்கம் ஃப்ரம் த ஃபாரின் சோர்சஸ், அதாவது இந்தியன் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs, ஹி வுட் பி ட்ரீட்டட் அஸ் த ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஏன் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்தால் மட்டும்தான், அதாவது மோர் தென் 182 days அல்லது ஈக்குவல் டு 182 days ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்தால் மட்டும்தான் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். மற்றபடி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதை தான் நம்ம பார்த்த 4 கண்டிஷனில் தேர்ட் கண்டிஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் 23-24 சின்ஸ் ஹி ஸ்டே இன் இந்தியா இஸ் 120 days. இந்த ப்ரீவியஸ் இயர் 23-24. அதுக்கப்புறம் இமீடியட்லி ப்ரிசீடிங் 4 இயர்ஸில் வந்து இமீடியட்லி ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர், immediately 4 years preceding the previous year அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து முந்தின ஒரு 4 வருஷத்தில் வந்து 365 நாள் ஒரு மோர் இருந்திருக்கணும். இதான் வருஷத்துக்கு 120 நாள் இருக்காங்களா. அப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருப்பாங்கன்னா 480 days இருந்திருப்பாங்க. ஸோ 365 daysக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஹீ இஸ் என் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், அதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கம்மியாக இருந்துச்சுன்னா அதே டஸ் நாட் எக்ஸீட் 15 lakhs, 15 lakhஸோ இல்லை 15 lakhs கம்மியாக இருந்துச்சுனாலும் அவரை நாம் என்னென்னு சொல்லுவோம்னா நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஸ்டே இன் இந்தியா இந்த ப்ரீவியஸ் இயர் டஸ் நாட் லெஸ் தேன் 182 days. அதாவது ஒரே ஒரு கண்டிஷன் தான், 182 days ஆர் மோர் ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும். மற்றபடிக்கு அவர் வந்து நான் ரெசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து illustration 3. மிஸ்டர் பி, கனடியன் சிட்டிசன், comes to India for first time during the previous year 1920, during the financial year 1920, 2021, 21-22, 22-23, 23-24. ஓகே, ப்ரீவியஸ் இயரும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணால். அதுக்கப்புறம் ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர் அது ஒரு 4 வருஷம் பார்ப்போம்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவரோட ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து கனடியன் சிட்டிசன் தான். ஓகேவா, இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வராரு. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் தான் அந்த 120 days இன்கம் அதெல்லாம் பார்ப்போம். இது வந்து கனடியன் சிட்டிசன் வராதா, 182 days ஆர் மோர். ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் 182 days ஆர் மோர் இந்த ப்ரீவியஸ் இயர் ஸ்டே இன் இந்தியா. எவ்வளோ டேஸ் ஸ்டே பண்ணியிருக்காரு, 55 days-ஆ 70 days தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, 70 days தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்ஸில் செகண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட் கண்டிஷனில் ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னென்னா மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 days வந்து ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும்.
அது போக ப்ரீவியஸ்லேருந்து முந்தின 4 வருஷம் எவ்வளோ நாள் இருக்காங்கன்னு பார்க்கணும். இதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தெரியும். 150 + 55 + எவ்வளோ ஆச்சுன்னா இந்த ஒரு 355 டேஸ் தான் இருக்கார். ஸோ ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அவர் வந்து ரெசிடெண்ட். இதில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட செகண்ட் கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலும் அவர் வந்து ரெசிடெண்ட், பட் நான் ரெசிடெண்ட். இவர் வந்து 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, செகண்டில் வந்து ரெண்டையும் குமுலேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஏன்னா அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல, 355 டேஸ் தான் இருந்திருக்காரு. ஸோ நாட் சாட்டிஸ்ஃபை த பேசிக் கண்டிஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 6 subsection 1. He is a non-resident for the previous year 23-24. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் HUF கம்பெனி அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கலாம்.